சுப பலன்கள். ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறீங்க. உங்க மைண்டே சொல்லும். ஏதோ பாசிட்டிவா வருது, ஏதோ பாசிட்டிவா வருது. நம்ம ஏதோ செய்ய போறோம். பொருள் வாங்க போறோம், கார் வாங்க போறோம், ஒரு வீடு புக் பண்ணலாம், வீடு மாத்தலாம். புதிதாக நமக்கு தேவையான பொருட்கள வாங்கலாம். நமக்கு தேவையான விஷயங்கள ரொம்ப பாசிட்டிவா பண்ணிக்கலாம். அப்ரிசியேஷன். எல்லாரும் பாராட்டுறபடியான எடுக்கிற முடிவு, எல்லாரும் பாராட்டுறபடியான ஒரு நல்ல செய்திகள். அதெல்லாம் ஜான்லயே ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் நெறைய பேர் இந்த பிசினஸ் ஓப்பனிங் இல்ல புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது எல்லாம் ஜான்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 28 ஜான்ல வேற உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் வந்துரும். கிட்டத்தட்ட இந்த முறை உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, சுக்கிரன் உச்சமா இருந்து, இது 28 ஜான்லேருந்து இன்னும் கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் இருப்பாரு. மார்ச், ஏப்ரல், மேல தான் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ். ரொம்ப நாள் இருப்பார். வக்ரம் அடைவார். அப்புறம் அங்கேயே இருப்பார். ராகு கூட இருக்கும். அப்புறம் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் ஆகும். ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஏற்படுத்தும் சுக்கிரன். ஸோ ஃபைனான்ஷியலி இதெல்லாம் ஒரு பெரிய உலகளாவிய நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். பொருளாதாரத்திலே சுக்கிரன் உச்சமா இருக்கும்போது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இல்லத்தரசிகள், பெண்கள். உங்களுக்கு தான் பெரிய ப்ளஸ்ஸே. ரிஷபமே பெண்களுடைய ராசி தான். ரிஷபமே சுக்கிரன் தான். காலச்சக்கரத்துக்கே ரிஷபம் ஒரு குடும்பம், ஒரு 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 மனைவியுடைய ஸ்தானம், ஒரு குடும்பத்துடைய ஸ்தானம், ஒரு பொருளாதார ஸ்தானம், ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய ஸ்தானம் எல்லாமே சுக்கிரன் தான். குறிப்பா பெண்களுக்கு தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரிஷபத்துல. ஆதாயமான, லாபகரமான ஒரு மாதம். ஏற்றம், முன்னேற்றம், வசதி, நல்ல ஒரு திருப்திகரமான, மகிழ்ச்சிகரமான சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மன நிறைவா, ஒரு மன திருப்தியா, ஒரு ஒரு எல்லாரும் பாராட்டக்கூடிய இடத்துல, எல்லாரும் பெருமையா நினைக்கிறது மாதிரி, அது மாதிரி நல்லா இருக்கு ரிஷபம். அடுத்து ஆரோக்கியம். எப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் பெரிய அளவில் ஒரு நோய் அல்லது பாதிப்பு, ஒரு கசப்பு அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் ஆரோக்கிய ஸ்தானத்தை கெடுக்கும் வகையில் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து. பட் இன் ஜென்ரல் டிரான்சிஷன்ஸ் ஆர் வெரி குட். நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்களும் பார்த்தாச்சு. சீனியர் சிட்டிசன்ஸ். ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு லக் என்ன அப்படின்னா, ஜான் 2025 நீங்கள் சீனியராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாளாக கனவு, ஆசை, ஒரு சின்னதாக ஒரு முதலீடு போட்டு அழகாக ஸ்மார்ட்டாக நல்லா ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ், ஒரு நல்ல இன்கம் பண்ணணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி விட்டுட்டு அது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும், இப்படி ஒரு ஐடியா இருக்குது. தாராளமாக பண்ணலாம். அதுக்கு நல்ல நேரம். தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அது நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோமே, ஏதாவது செஞ்சு நம்ம ஒரு டெவலப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா. இப்போ ஹெல்த்து, மைண்டு, எஜுகேஷன், ஃபேமிலி, திருமணம் எல்லா ஸ்டேட்டஸுமே ரிஷபத்துக்கு, அதாவது சொன்ன 2025 ஒரு ஜாக்பாட் இயர். அது ஜான்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். குட் லக்.